read in Romans chapter 3. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். Romans chapter 3 verse 10 to 18. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. See, this is God's opinion about every one of us. நாம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய அபிப்பிராயம் இதுதான். Whether we like it or not, whether we agree with that or not, this is God's opinion about me and each one of us. நாம் விரும்பினாலும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னை குறித்தும் நாம் அனைவரை குறித்தும் தேவனுடைய அபிப்பிராயம் இதுதான். Just think of the four initial statements written here. இங்கு சொல்லப்பட்ட முதல் 4 வாக்கியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். Many times when I read this, I put it personal. I put my name there and I read it. நான் अनेक முறை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய பெயரை அங்கே போட்டு நான் எழுதுவேன். So I want to read the first 4 statements putting my name. You can put your name and read like that. நான் என்னுடைய பெயரை அந்த இடத்திலே முதல் 4 வாக்கியங்களிலே நான் என் பெயரை போடுகிறேன். நீங்கள் உங்கள் பெயரை போட்டதை வாசியுங்கள். First is Sam is not righteous, not at all. இங்கு முதலாவது சாம் அவர் நீதிமான் அல்ல, முற்றிலும் நீதிமான் அல்ல. See, whatever righteousness which I have got, Bible says in Isaiah, it is a filthy rag before God. நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு முன்பாக அது அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. Only when God gives His righteousness, He clothes me with His righteousness, I can stand before Him. தேவன் அவருடைய நீதியினால் என்னை தரிப்பிக்கும் பொழுது மாத்திரம்தான் அவருக்கு முன்பாக நான் நிற்க முடியும். Okay, second statement, there is none who understands. Sam does not understand. இங்கு இரண்டாவது வார்த்தை சாம் அவர் உணர்வு உள்ளவன் அல்ல. See, I can understand economics, I can understand chemistry, I can understand maths, but when it comes to God's word and things of God, I do not understand. நான் பொருளாதாரத்தையும் கெமிஸ்ட்ரியும் வேதியியலையும் மற்றும் கணக்கையும் நான் அறிந்து கொள்ள முடியுமானால் தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது இதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். Paul says to Timothy, consider what I say, the Lord will give you understanding. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொன்னார், நான் சொன்ன காரியங்களை நீ சிந்தித்து பார், தேவன் உனக்கு அதற்கான வெளிச்சத்தை தருவார். Third statement is Sam does not seek after God. மூன்றாவது சாம் தேவனை தேடவில்லை. See, if we think that we sought God and okay, then because of that God brought us to Him, that is a lie. That is not what is written here. No one on earth seeks after God. நாம் இப்படியாய் நினைக்கிறோம், நான் தேவனை தேடினேன், அதற்கு பிறகு தேவன் என்னை சந்தித்தார் என்று. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பூமியிலே எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடுகிறவன் இல்லை. And fourth statement is Sam is useless. நான்காவது அந்த வாக்கியம், சாம் அவன் பிரயோஜனமற்றவன். Yeah, I may be useful for teaching or office work or kitchen work or administrative work, but when it comes to things of God, things of the spiritual things, I am useless. நான் ஒருவேளை அலுவலகத்திலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ ஆசிரியராகவோ பலவிதமான பணிகளை நான் செய்ய முடியுமானால் ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்பொழுது நான் முற்றிலும் பிரயோஜனமற்றவனாய். Just think of these 4 initial statements. I am not righteous, I don't understand, I don't seek after God, I am useless. இந்த 4 முதல் வாக்கியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் நீதிமான் அல்ல, நான் உணர்வுள்ளவன் அல்ல, நான் தேவனை தேடினவன் அல்ல, நான் பிரயோஜனம் உள்ளவன் அல்ல. Whether you agree it or not, it is true of every man and woman on earth. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்து சரியான காரியம் அதுதான். Just think of the remaining statements. அதற்கு கீழ் வருகிற வாக்கியங்களை, Sam's throat is an open grave. சாம் அவருடைய தொண்டை ஒரு திறக்கப்பட்ட பிரேத குழி. With his tongue he keep deceiving. அவருடைய நாவினால் அவர் வஞ்சிக்கிறார். Poison of asp is under his lips. அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. You know, when there is a tomb that is open, terrible smell comes out of it. யோசிச்சு பாருங்கள், ஒரு சவப்பெட்டி அது திறக்கப்படும் பொழுது அதிலிருந்து நாற்றம் எடுக்கிறது. That is what I am capable of. அதுதான்
அதை கொண்டு வருவதற்கு தான் நான் The moment grace of God is depart from my life, that is what I am capable of. தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகிற அந்த க்ஷணத்திலே அதைத்தான் நான் செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். Such stinging words can come out of my mouth. அவ்வளவு அசுத்தமான நாற்றமுள்ள வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வர முடியும். Then it's written, his mouth is full of cursing and bitterness. அவனுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. His feet is swift to shed blood. ரத்தம் சிந்த அவனுடைய கால்கள் ஓடுகிறது. Distraction and misery are in his path. நாசமும் நிர்பந்தமும் அவனுடைய வழியில் இருக்கிறது. The path of peace he has not known. சமாதானத்தின் வழியை அவன் அறியவில்லை. There is no fear of God before his eyes. அவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. Just think of this statement. This is true of every man and every woman. இந்த வாக்கியங்களை சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் மனுஷியை குறித்தும் இது உண்மையுள்ளதா இருக்கிறது. You know, the amazing thing is when I agree with that, when I say, Lord, this is true in my life. அது அற்புதமான காரியம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இது உண்மை, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது then God says in verse 24, being justified as a gift freely by his grace because of the redemption which is in Jesus Christ. 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்வார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். The moment I agree with that, God says you are justified, you are declared righteous, you are clothed with Jesus Christ, you are clothed with his righteousness. நான் எந்த க்ஷணப்பொழுதிலே இந்த காரியங்களை ஒத்துக்கொள்கிறேனோ அப்பொழுதே ஆண்டவர் என்னை பார்த்து நான் நீதிமான், கிறிஸ்துவின் நீதியால் என்னை அவர் தரிப்பிக்கிறவராய் இருக்கிறார். You are perfect. God says you are complete before him. ஆண்டவர் சொல்கிறார், நீ பூரணமுள்ளவன், நீ எனக்கு முன்பாக பழுதற்றவனாய் இருக்கிறாய். This is the only way any man or woman can stand before God. இது ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு எந்த மனுஷிக்கும் இது ஒரே வழிதான் இருக்கிறது. But I was thinking the problem is I can start my Christian life like that. பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் இப்படி தொடங்க முடியும். But after some years I can begin to think, oh, I am used by God, I know something now, I understand certain things, I am somebody now. சில காலம் சென்ற பின்பு நான் இப்பொழுது தேவனால் பயன்படுத்தக்கூடியவன், நான் காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், நான் ஏதோ ஒரு முக்கியத்துவம் பெற்றவன் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நான் வர முடியும். Then God removes that justification from our life. அப்பொழுது ஆண்டவர் நான் நீதிமானாக்கப்பட்ட அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் நீக்கி விடுகிறார். I am removed. The grace of God, as we heard just now, that grace of God, the anointing of God just is removed from our life. நாம் கேட்டது போல தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுகிறார். This is the precondition for justification. I stand before God as a useless person, a person who do not understand. நான் நீதிமானாக்கப்படுவதற்கு இதுதான் நிபந்தனையாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லாதவனாய், பிரயோஜனம் இல்லாதவனாய் நான் நிற்கும் பொழுது மாத்திரமே நான் நீதிமானாக்கப்பட முடியும். We can see this parable of Jesus in Matthew chapter 20. மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை நான் பார்க்க முடியும். See, I want to tell children, this is a wonderful story Jesus told. நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொன்ன மிக அற்புதமான ஒரு கதை இது. Okay, here it's written, a landlord went early in the morning to call workers to his vineyard. இங்கு ஒரு வீட்டெஜமான் அல்லது திராட்சை தோட்டத்தின் எஜமான் அதிகாலையிலே சென்று வேலையாட்களை அவன் கொண்டு வருகிறார். So imagine he went around 5:30 in the morning to the marketplace. There were many people who were standing there. ஒருவேளை கற்பனை செய்து பாருங்கள், காலையில் 5:30 மணிக்கு அவர் சென்று அந்த மார்க்கெட்டிலே அநேகர் நிற்கிறதை பார்க்கிறார். The work starts morning 6 o'clock to evening 6 o'clock. அந்த வேலை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை செய்யப்பட வேண்டும். How many hours? Morning 6 to evening 6. How many hours? காலை 12 hours. Very good. மாலை 6 வரை 12 மணி நேரம். And every one of them is offered one denarius. One denarius means, imagine it's 1 day's wage. Let's imagine it's 1,000 rupees. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு பணம் கூலியாக கொடுக்கப்படுகிறது. அதாவது இன்றைய தினத்திலே சொன்னால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. So that is the first group. அது முதலாவது குழுவை சேர்ந்தது. Afterwards he went around 9 o'clock in the morning. அதற்கு பிறகு 9ஆம் மணி வேளையிலே அவர் போகிறார். There were some people who were idle. சும்மா நின்று கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறார்.
So he said, come and work in my vineyard. I will give you what is right. நீங்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள், சரியானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். So they were not offered one denarius, one day's wage. Whatever is right, I'll give you. இங்கு அவர்களுக்கு ஒரு நாள் கூலி என்று சொல்லப்படவில்லை, நியாயமானபடி உங்களுக்கு கூலி தருகிறேன். So they work from 9 o'clock morning to evening 6 o'clock. So how many hours? அவர்கள் 9 மணியிலிருந்து மாலை 6 Can you tell how many hours? 9 hours. Very 9 மணி good. நேரம் வேலை செய்கிறார்கள். Okay, then the landlord went at 12 o'clock and he called again, and the same thing, I will give you what is right. இப்பொழுது 12 மணிக்கு சென்று அதே போல் வேலையாட்களை கூப்பிடுகிறார், உங்களுக்கும் நியாயமானபடி கூலி கொடுப்பேன். So they work for how many hours? அவர்கள் எவ்வளவு மணி நேரம்? 6 hours. 6 மணி நேரம். So and they were given what is right, I'll give you. அவர்களுக்கு நியாயமானபடி நான் கூலி தருவேன் என்று சொல்கிறார். And then he went around 3 o'clock. அதற்கு பிறகு 3 மணிக்கு செல்கிறார். So how many hours they would have worked? அவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்திருக்க வேண்டும்? 3 hours. 3 மணி நேரம். So he said, I'll give you what is right. உங்களுக்கு நியாயமானபடி நான் தருவேன். So just see these two groups. First group is morning 6 to evening 6, they were offered 1 denarius, 1,000 rupees. இந்த இரண்டு குழுக்களை யோசித்து பாருங்கள். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வேலை செய்கிற அவர்களுக்கு ஒரு நாளுக்கான கூலி கொடுக்கப்படுகிறது. 1,000 rupees. ஒரு 1000 ரூபாய். Second group is 9 o'clock, 12 o'clock, 3 o'clock, and they were offered what is right. He never said what is the wage. Whatever is right, I'll give you. அதற்கு பிறகு 9 மணி வேலை 12 மணிக்கு 3 மணிக்கு வந்தவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பணம் என்று சொல்லவில்லை, நியாயமானபடி உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். Now comes the most interesting part. இப்பொழுதுதான் மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதி வருகிறது. He came at 5 o'clock in the evening. மாலையிலே 5 மணிக்கு வருகிறார். And there were some people standing there whole day idle. அங்கு சிலர் முழு நாளும் அவர்கள் வேலை இல்லாமல் சும்மா நின்று கொண்டிருக்கிறார். And he asked, why you didn't go to any place and worked? அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் எங்கும் வேலைக்கு செல்லவில்லை என்று கேட்கிறார். They said, nobody called us. எங்களை யாரும் அழைக்கவில்லை. We are useless people. Nobody wanted us. நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், எங்களுக்கு யாருமே நாங்கள் அவசியப்பட்டவர்களா இல்லை. Then, oh really? Okay, come and work in my vineyard. உண்மையாகவா? அப்பொழுது என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வந்து பணி செய்யுங்கள். And just imagine, they were not offered anything. அவர்களுக்கு எந்த விதமான வார்த்தையும் அல்லது இவ்வளவு கொடுப்பேன் என்று சொல்லப்படவில்லை. They said, okay, come on, 1 hour we can just go and time pass. Chalo, we'll go and have time pass for 1 hour. அவர்கள் நினைத்திருக்கலாம், போய் 1 மணி நேரம் சும்மா நேரத்தை செலவழித்து நான் வேலை செய்து விட்டு வரலாம். Now evening 6 o'clock came. 6 மணி ஆகிறது, மாலை 6 மணி. He first called the people who came at 5 o'clock in the evening. 5 மணிக்கு வந்தவர்களை முதலாவது அழைக்கிறார். And they said, they are not going to get anything. அவர்கள் நினைத்திருக்கலாம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை. But just for 1 hour they were given 1,000 rupees. அவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்ததுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. That is a very high wage. அது மிக அதிகமான சம்பளம். Okay, the other group, 3 o'clock, 12 o'clock and 9 o'clock people, they were also given. They might have thought, okay, we won't get 1 denarius, but they were also given 1,000 3 rupees. மணிக்கு 12 மணிக்கு 9 மணிக்கு வந்தவர்கள் நினைத்திருக்கலாம், ஒரு நாள் கூலி எங்களுக்கு கிடைக்காது என்று. ஆனால் அவர்களுக்கும் 1000 ரூபாய் கிடைத்தது. But then came those people who came at 6 o'clock in early morning. அதிகாலையிலே 6 மணிக்கு வந்த அந்த குழுவில் இருந்த ஜனங்கள் வருகிறார்கள். They thought we are going to get much higher reward. அவர்கள் நினைத்தார்கள், இவர்களை காட்டிலும் அதிகமான சம்பளம் எங்களுக்கு கிடைக்க போகிறது. They were also given 1,000 rupees. அவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. When they got that, they became very angry. அவர்களுக்கு அது பெற்றுக்கொண்டவுடனே மிகவும் கோபமடைந்தார்கள். See what is written here. We can see in verse 12. These last men who worked only 1 hour, you have made them equal to us who have borne the burden and scorching heat of the day. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீர் என்று முறுமுறுத்தார்கள். Just imagine what they said is, how dare you made us equal to them. அவர்களிடத்தில் அவர் சொன்ன வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களோடு கூட எங்களை சமமாக்கினதற்கு உமக்கு எவ்வளவு தைரியம். We are the experienced people. We are the people who came first and we know so much. How can you make them equal to us? நாங்கள் முதலாவது வந்தவர்கள், அதிகமாய் அனுபவம் பெற்றவர்கள், அதிகமாய் அறிந்தவர்கள், எங்களை எப்படி அவர்களோடு நீங்கள் சமமாக்கினீர்? We are the people who borne the burden and scorching heat of the day. நாங்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்தவர்கள். You know what the king will say? Okay, then go to the last row and stand there.
அப்பொழுது ராஜா என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த கடைசி வரியிலே, அந்த கடைசி இடத்திலே போய் நின்று கொள்ளுங்கள். When I think, how dare you make us equal to them? Okay, that is my position. Last in the row. நான் எப்பொழுதெல்லாம் இப்படியா யோசிக்கிறேனோ, என்னை அவர்களோடு சமமாக்கினீரே என்று எவ்வளவு தைரியம் என்று நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த கடைசி இடத்திலே தான் நான் போய் நிற்க வேண்டும். Now just imagine these people who came at 5 o'clock. இந்த 5 மணிக்கு வந்தவர்களை சற்று யோசித்து பாருங்கள். They got the highest, relatively speaking, they got 12 times more than the first person. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் முதலாவது வந்த அந்த குழுவை விட 12 மடங்கு அதிகமாய் சம்பளம் பெற்றவர். And we just see this amazing word in verse 15, the last part. 15ஆம் வசனத்தில், Is your eye envious because I am generous? இந்த 15ஆம் வசனத்தின் கீழ் இருக்கிற அந்த அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா? Just imagine, brothers, God is generous. When our stand is this, Lord, I'm useless, I deserve nothing, I deserve only hell, then God is generous to such people. நீங்க யோசித்து பாருங்கள், எவ்வளவு தேவன் அவர் தயாளம் உள்ளவனாய் இருக்கிறார். நான் பிரயோஜனமற்றவன், நான் நரகத்துக்கு மாத்திரமே பாத்திரன் என்று நிற்கும் பொழுது தேவன் என்மேல் தயாளம் உள்ளவனாய் இருக்கிறார். We studied that verse few weeks ago, John chapter 3 verse 34. He does not give his spirit without measure. யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை சில வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். அவர் அளவில்லாமல் அவருடைய அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். God is generous to give his grace to those who take this stand. Lord, I deserve nothing, I deserve only hell, I'm a useless person, have mercy on me. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் நரகத்துக்கு மாத்திரமே பாத்திரவன், நான் பிரயோஜனமற்றவன் என்று நிற்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு தேவன் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் அவர் தரக்கூடியவராய் இருக்கிறார். See, I was thinking exactly what Brother Prakasham was telling just now. சகோதரர் பிரகாசம் அவர்கள் சொன்ன அந்த காரியத்தை தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். When I fell in one particular sin last week, Lord, I said, Lord, there is some pride in my heart. That is the only reason I fell. நான் கடந்த வாரத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்திலே விழுந்த பொழுது ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருமை இருக்கிறது, அதனால் தான் நான் விழுந்தேன். See, when I hold this Bible like this Bible cannot fall. நான் வேதத்தை இப்படி நான் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வேத புத்தகம் கீழே விழ முடியாது. But imagine if I am dead, then I cannot hold this Bible like this. ஆனால் யோசித்து பாருங்கள், நான் மரித்திருந்தால் இந்த வேதத்தை இப்படி நான் தாங்கி பிடிக்க முடியாது. The same way the life of the Spirit can hold me without falling. அதே போல்தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நான் விழாதபடி என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. That is the only way I can be kept from falling. நான் விழாதபடிக்கு நிற்பதற்கு அது ஒரே வழிதான் இருக்கிறது. When God removes his hand, the reason is because in some small measure there is pride in my heart. ஆண்டவர் அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கான காரணம் இதோ ஒரு சின்ன ஒரு பெருமை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. And that is why I fall into some sin. அதனால்தான் ஒரு பாவத்திலே நான் விழுகிறேன். So I want to have this constant cry, Lord, I want to stand before you and your grace is to hold me. நான் எப்பொழுதுமே தேவனிடத்தில் இப்படி கதர்கனா இருக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நிற்கக்கூடியவனாய், உம்முடைய கிருபை எப்பொழுதும் என்னை தாங்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். Okay, we can see another parable of Jesus in Matthew chapter 22. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு உவமையை நாம் பார்க்க We can see here a king is calling so many people to his wedding feast. இங்கு ஒரு ராஜா தன்னுடைய கல்யாண விருந்திற்கு அநேகரை அழைக்கிறார். The initial people who were called, they were giving many excuses and they were rejecting that call of the king. முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேக சாக்கு போக்குகளை சொல்லி தேவனுடைய அழைப்பை அவர்கள் அசட்டை செய்தவர்கள். They are the Jews, you know, when Jesus came for the Jews, but they rejected him. அவர்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக முதலாவது வந்தபொழுது அவரை மறுதலித்தார்கள். Then he went to the streets and marketplace. He said, call all the people who are rack pickers and beggars. அதற்கு பிறகு வழியிலே தெருக்களிலே இருக்கிறவர்களை, குப்பை எடுக்கிறவர்கள், பிச்சைக்காரர்கள், இவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். And that is சொன்னார். each one of us. அது நாம் ஒவ்வொருவரும் தான். And the hall was filled with these people. அந்த இடம் முழுவதும் இப்படிப்பட்டவர்களால் நிரப்பப்பட்டிருந்தது. And that is what we can see today. அதைத்தான் இன்று நாம் பார்க்க முடிகிறது. And all of them were given the wedding dress at the entrance. அந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பதாக அவர்களுக்கான அந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. Just imagine a person is wearing that
that wedding dress and coming inside the hall. யாராவது யோசித்து பாருங்கள், ஒருவர் அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அந்த அந்த இடத்திற்கு கல்யாண விருந்துக்கு வருகிறார். If he looks inside, what he can see? Torn cloths inside. அவர் அந்த கல்யாண விருந்துக்குள்ளாக பார்க்கும்போது எதை பார்க்க முடிகிறது? கிழிந்து போன அந்த கந்தையான துணிகள். But that is covered with that wedding dress. அது அந்த கல்யாண வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. But after some time, one man came with a, we can say, coat and a suit and a tie. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மனிதன் வருகிறான். அவன் கோட், சூட், டை அணிந்து கொண்டு வருகிறான். He said, I don't want this wedding dress. இந்த கல்யாண வஸ்திரம் எனக்கு அவசியம் இல்லை. He went inside. அவனும் உள்ளே போகிறான். Now what happened is the king came to see all the people who were sitting there. என்ன நடந்தது? ராஜா அங்கு உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களை பார்க்கும்படி வருகிறார். And this man is noticed who is not having the wedding dress. இந்த மனிதன் அவனை கவனிக்கும் பொழுது அவனுக்கு அந்த கல்யாண வஸ்திரம் இல்லை. And he was caught, it's written here, he was tied up and he was cast into the burning fire. இங்கு வசனம் சொல்கிறது, அவன் கையும் காலும் கட்டி அவனை அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போட்டார். That is a picture of a self-righteous man going to hell. அதுதான் சுயநீதியான ஒரு மனிதன் நரகத்திற்கு போவதற்கான அந்த படமாய் இருக்கிறது. Please remember, my dear brothers and sisters, the sins that God hates most are pride, self-righteousness and hypocrisy. ஆண்டவர் வெறுக்கிற மிக மோசமான பாவங்கள் பெருமை, சுயநீதி, மாய்மாலம். See, I remember some time back when I was reading a book called Mere Christianity by C.S. Lewis. நான் சில நாட்களுக்கு முன்பாக C.S. லூயிஸ் அவர்கள் எழுதின மியர் கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகத்தை வாசித்துக் One particular sentence struck my heart deeply. ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் என்னுடைய இருதயத்தை ஆழமாய் அது He said a sentence like that in that book. அந்த புத்தகத்திலே இப்படியாய் ஒரு வரி அவர் எழுதுகிறார். Self-righteous man who regularly goes to church is far closer to hell than an adulterous person or adulterous man or a woman. ஒரு விபச்சாரியை விட நரகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதன் யார் என்றால் சுயநீதியோடு தொடர்ந்து சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். Just imagine that. I want to tell that sentence once again. A self-righteous man who regularly goes to church is far closer to hell than an adulterous man or an adulterous woman. ஒரு விபச்சாரியை விட சுயநீதி உள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் அந்த விபச்சாரியை விட நரகத்திற்கு மிக அருகாமையிலே இருக்கிறான். See, this is the danger each one of us face. இதுதான் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய அபாயமாய் இருக்கிறது. In the time of Jesus, that was what Pharisees had. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பரிசேயர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள். And Jesus was most furious at these people who was Pharisees. இப்படிப்பட்ட பரிசேயர்களிடத்திலே ஆண்டவர் மிகவும் கடினமாய் கண்டிப்பாய் நடந்து கொண்டார். He said, woe, repeated woes we know in chapter 23 of Matthew, repeated woes, not to people who are angry, people who have got anger or jealousy or things like that. No, people who are self-righteous, people who are proud, people who are hypocrites. Jesus said repeated woes to them. கோபப்பட்டவர்களையோ பொறாமையுள்ளவர்களையோ பார்த்தல்ல, இப்படிப்பட்ட மாய்மாலம் உள்ளவர்கள், பெருமையுள்ளவர்கள், சுயநீதி உள்ள பரிசேயர்களை பார்த்து திரும்ப திரும்ப மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். See, the moment we said we are all right, nobody need to teach us, that spirit, that is the spirit of a Pharisee. நான் சரியா இருக்கிறேன், யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஆவி தான் பரிசேயனுடைய ஆவி. We can see Jesus said this parable in Luke chapter 18. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார். I think all of us know this parable. இந்த ஓமையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். Jesus said to certain ones who verse 9 onwards, who trusted in themselves that they are righteous and viewed others with contempt. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். See, this Pharisee and this publican, this spirit we can see right inside our heart. இந்த பரிசேயன், இந்த ஆயக்காரன், இவர்களுடைய அந்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே நாம் பார்க்க முடியும். See, we can see the spirit of Pharisee in verse 11. பரிசேயனுடைய ஆவியை 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். God, I thank you that I am not like another person, another brother. ஆண்டவரே, தேவனே, நான் மற்ற மனுஷனை போல இல்லாததற்கால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Okay, I fast, I give tithes, I know the Bible,
I know all these things. I'm in the church for this many years. I know all this doctrine. I hear Brother Zach's messages. I'm like this, and I'm not like the other people. நான் ஆண்டவரே உபவாசிக்கிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், நான் சபையில இருக்கிற உபதேசங்களை அறிந்திருக்கிறேன், சகோதரர் ஜாக் அவருடைய செய்தியை கேட்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட மற்ற மனிதர்களைப் போல நான் அல்ல. Or I'm not like people in the other churches. மற்ற சபையில் இருக்கிற ஜனங்களைப் போல நான் இல்லை. And the moment we say that, we are fit for hell. அந்த வார்த்தை சொல்லுகிற அந்த க்ஷணமே நாம் நரகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறுகிறோம். Just imagine the spirit of that publican. அந்த பரிசேயனுடைய ஆவியை சற்று, Lord, be merciful to me. If there is a sinner here, I am the sinner. அந்த ஆயக்காரனுடைய ஆவியை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஆண்டவரே, என்மேல் பாவியா இருக்கிற என்மேல் கிருபையாயிரும். Just imagine, that is the spirit that God wants each one of us to have. Lord, I'm a terrible sinner. If there is a sinner here, I am the person. Be merciful to me. நான் அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, பாவியாக நான் நிர்பந்தமான மோசமான ஒரு பாவி, என்மேல் கிருபையாயிரும். See, I remember some time back, you know that news in the there was a news of a terrorist, a boy who was around 21 years, who in his car he put all the bombs and magazines and blew up a bus full of 2-3 buses full of soldiers. சில மாதங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நான் கேட்டேன். ஒரு வாலிபன், 20-21 வயதுள்ள வாலிபன் தன்னுடைய வண்டி முழுவதும் அவன் குண்டுகளால் நிரப்பி எதிரே வந்த ராணுவ போர் வீரர்களுடைய 2-3 பஸ்களை அவன் வெடிக்க செய்தான். See, at that time I remember I was telling myself, Lord, if not for the grace of God, I could have done that or more serious thing than that. ஆண்டவரிடத்திலே நான் சொன்ன காரியம், அதை கேட்டபொழுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னிடத்தில் இல்லாதிருந்தால் அதையும் இல்ல அதைவிட மோசமான ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடிய மனிதனாய் இருக்கிறேன். Lord, I'm in no way better than a terrorist or a rapist or a person who lynches, or compared to any of these persons, Lord, I'm no way better. If not for the grace of God, I can do that or more worse thing than that. ஆண்டவரே, ஒரு தீவிரவாதியை விட அல்லது மற்றவர்களை கற்பழிக்கக்கூடிய அல்லது மற்றவர்களை அடித்து கொல்லக்கூடிய அந்த மனிதர்களை விட நான் எந்த விதத்திலுமே ஆண்டவரே மேலானவள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரே, அவர்களை விட உம்முடைய கிருபை இல்லை என்றால் நான் மோசமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். I remember I heard about Saint Augustine. Once he was going in the road, he saw a drunkard coming, and he said this sentence, but for the grace of God. Here goes Augustine, but for the grace of God. செயின்ட் அகஸ்டின் என்ற அந்த தேவ மனிதன் ஒருமுறை தெருவிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது குடித்து தள்ளாடி கொண்டிருந்த மனிதனை பார்த்து, தேவனுடைய கிருபை இல்லை என்றால் இதுதான் அகஸ்டின் என்று சொன்னார். See, please remember, each one of us, we are capable of the most horrible sin if grace of God departs from our life. இந்த காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை இல்லை என்றால் எப்படிப்பட்ட பாவத்தையும் செய்யக்கூடிய திறன் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். I remember one brother sharing like this in our church in Mumbai. மும்பையிலே ஒரு சகோதரன் எங்கள் சபையில் இப்படியாய் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கிறது. He was putting Chinese light in his bathroom. அவருடைய பாத்ரூம்லே Chinese லைட் அந்த காரியங்களை அவர் ஃபிட் செய்திருந்தார். And he thought the bathroom was quite clean. அந்த பாத்ரூம் சுத்தமா இருக்குன்னு நினைத்துக் கொண்டார். And then one day there was a meeting at his home. அவருடைய வீட்டிலே ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்தது. So he removed that bulb and he put a branded bulb. அவர் அந்த சைனீஸ் பல்பை எடுத்து ஒரு நல்ல கம்பெனியோட தரமுள்ள ஒரு பல்பை அவர் மாட்டினார். And all on a sudden he saw that bathroom is not at all clean. So much dirt is there inside there. அந்த திடீரென்று பார்க்கும்போது அந்த பாத்ரூம் முழுவதும் அழுக்கா இருக்கிறது. அதிகமான அழுக்கை பார்க்க முடியும். And he had to use some liquid to clean out of all this bad which was there in the wall. அந்த சுவர்களில் இருந்த அந்த அசுத்தமான அந்த காரியங்களை நீக்கும்படி சில லிக்விட் அதை சுத்திகரிக்க பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது. This is exactly what happens when we come to the light of God. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வெளிச்சத்திற்கு நாம் வரும்பொழுது நடக்கிறது. We heard many times about we heard this statement about Paul like this. பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை अनेक முறை நாம் கேட்டிருக்கிறோம். There was one time when he said, Lord, I'm least of the apostles. ஒருமுறை அவர் சொன்னார், அப்போஸ்தலர் எல்லாரை விட நான் குறைந்தவன். After some time
when the light became much greater, he said, Lord, I am least of the saints. அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாகும் பொழுது பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவன் என்று சொன்னார். When the light becomes still more greater, he said, Lord, I am chief of the sinners. அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமான பொழுது ஆண்டவரே பாவிகளில் பிரதான பாவி என்று சொன்னார். Let's really go in that way. I want to go in that way. நாம் தயவு செய்து அந்த வழியிலே போவோம். நான் அந்த வழியிலே போக Only விரும்புகிறேன். when God's light comes on in my life, I can see what a terrible person, Lord, I am. தேவனுடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் பொழுது மாத்திரமே எவ்வளவு மோசமான மனிதன் என்பதை நான் பார்க்க முடிகிறது. We can read in Matthew chapter 18. மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். Here disciples ask this question, who is the greatest in the kingdom of heaven? சீஷர் இயேசுவினிடத்திலே யார் பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் என்று கேட்கிறார்கள். And Jesus took a small child and said, unless, okay, first he said, before I tell you who is the greatest, I want to tell you who will enter into the kingdom of heaven. ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் என்று சொல்வதற்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பான் என்று சொல்ல போகிறேன். He took a child and said, unless you are converted and become like this small child, you will never enter into the kingdom of heaven. ஆண்டவர் சொன்னார், ஒரு சிறு குழந்தை தன்னிடத்திலே அழைத்து நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். After that, it's a life. That is what is written in verse 4. Whoever humbles himself as this child, he is the greatest in the kingdom of அதற்கு heaven. பிறகுதான் 4ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். Just imagine a 2-year-old child and a 2-month-old child. 2 வயது குழந்தையும் 2 மாத குழந்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். You know, a 2-year-old child, maybe if he can urinate on himself, you can pass motion on himself. அந்த 2 வயது குழந்தை தனக்கு மேலே அது யூரின் போக முடியும். அதுவாகவே He can clean himself. தன்னை அது சுத்திகரித்துக் கொள்ள முடியும். If he is hungry, he can go and take some food and eat. அவன் பசியா இருக்கும்போது அந்த குழந்தை சென்று அதுவாகவே சாப்பாடு எடுத்துக்கொள்ள முடியும். But a 2-month-old child, ஆனால் 2 மாத குழந்தை, he is completely helpless. அந்த குழந்தை முற்றிலும் உதவியற்ற நிலையில் இருக்கிறது. If he urinates, father and mother has to cleanse him. அந்த குழந்தை ஒருவேளை யூரின் போய்விட்டால் தகப்பனோ தாயோ சுத்தம் செய்ய வேண்டும். If he is hungry, he can only cry. The father or mother has to feed him. அது பசியா இருக்கும் பொழுது அழ மாத்திரம் தான் முடியும். தகப்பனோ தாயோ அதை போஷிக்க வேண்டும். See, that is the position which God wants us to take to. அப்படிப்பட்ட நிலைப்பாடை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் To விரும்புகிறார். really come to the position, Lord, I'm completely helpless. ஆண்டவரே, நான் முற்றிலும் உதவியற்றவன் என்ற ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும். So many times we are so capable in ourselves. அநேகம் நேரங்களிலே நாம் நம்மில்லாமே பலன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். But God wants to bring us to the position where I'm helpless before him. ஆனால் முற்றிலுமாய் நான் உதவியற்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். I remember an example one brother showed years ago. It really was there in my heart for a long time. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய இருதயத்திலே பல வருடங்களா ஆழமாய் பதிந்து. Just look at this pen. இந்த பேனாவை பாருங்கள். See, we can say of Jesus, he humbled himself. As we read in the Bible, he became a man, he became a servant, and he became a criminal. இங்கு இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அவர் மனிதனாய் அவர் தன்னை தாழ்த்தினார். இரண்டாவது தன்னை அடிமையாய் தாழ்த்தினார். மூன்றாவது ஒரு குற்றவாளியாய் தன்னை தாழ்த்தினார். Humbled himself right to the bottom. அவர் அதனுடைய கீழ் நிலை வரை தன்னை அவர் தாழ்த்தினார். Maybe some of us will humble ourselves quite low up to this. ஒருவேளை நம்மில் சிலர் அவ்வளவு தூரத்திற்கு நம்மை தாழ்த்துகிறவர்களாக maybe to this level. அந்த இடம் வரைக்கும் நம்மை Or maybe we'll humble ourselves very little and we'll just reach here. நல்லது குறைவாய் நம்மை தாழ்த்தி அந்த மேல் இருக்கிற இடத்திலே நாம் நிற்கலாம். And on that final day, God is going to turn this pen upside down. கடைசி நாளிலே ஆண்டவர் அந்த பேனாவை தலைகீழாய் மாற்றப் போகிறார். Jesus is right on top. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். And those who humble themselves much, they are really close to Jesus. அவர்கள் அதிகமாய் தங்களை தாழ்த்தினவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருக்கிறார்கள். But those who humble themselves little bit, they are far away from Jesus. ஆனால் தன்னை தானே குறைவாய் தாழ்த்தினவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு மிக தூரமாய் இருக்கிறார்கள். Let's remember this example always. எப்பொழுதுமே இந்த எடுத்துக்காட்டை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். Many times difficult, tough situations come in my life. I know it comes in my life. Jesus wants to humble me. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கடினமான போராட்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் என்னை தாழ்த்த வேண்டும் என்று somebody shouts at me, humiliates me,
tells so many things about me, God is wanting to humble me. யாராவது என்னை சத்தமாய் திட்டும் பொழுதோ என்னை அவமானப்படுத்தும் பொழுதோ தேவன் நான் தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். See, if I humble myself more and more, those people Jesus will lift on that day. நான் என்னை அதிகமாய் தாழ்த்தும் பொழுது அப்படிப்பட்டவர்களை அந்த நாளிலே தேவன் உயர்த்த போகிறார். But if I am proud, I will not be even in the kingdom of God. நான் பெருமையுள்ளவனாய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க போவதில்லை. We can see this. Jesus gave his first message after he is anointed with the Holy Spirit, and yes, we can see that he went to the synagogue in Nazareth, and the book of Isaiah was given to him, Luke chapter 4 and verse 18, and he read this portion. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்த பிறகு முதலாவது பிரசங்கத்தை அவர் நாசரேத் ஊரிலே சென்று ஏசாயாவின் புத்தகத்தை எடுத்து he rolled the scripture, and he came to this position, that is Isaiah chapter 61. ஏசாயா 61 அதிகாரத்தில் உள்ள இடத்திற்கு அவர் அந்த தோல் சுருளை சுருட்டி கொண்டு வருகிறார். And this is the verse written, the Spirit of the Lord is upon me, because he anointed me to preach the gospel to the poor. He sent me to proclaim release to the captives, recovery of sight to the blind, set free those who are downtrodden, proclaim the favorable year of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. See, here is written, to whom God's word is a good news. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கு தேவனுடைய வார்த்தை நல்ல செய்தியாக இருக்கிறது. Those who are poor in spirit, those who really see the need. யார் தன்னுடைய இருதயம் நொறுங்குண்டவர்கள், உண்மையாகவே தன்னுடைய தேவையை அறிந்தவர்கள். Who will get release? Those who agree, Lord, I am a captive, they will be released. யார் விடுதலையாக்கப்படுவார்கள்? யார் தன்னை ஆண்டவரே நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அவர்கள் தான் விடுதலையாக்கப்படுவார்கள். Who will get recovery of sight? Lord, I am a blind person, have mercy on me. They will get recovery of sight. யாருக்கு பார்வை கிடைக்கும்? ஆண்டவரே நான் ஒரு குருடன் என்று தன்னை சொல்லுகிறவனுக்கு தான் பார்வை தேவன். Who will be set free? People who are downtrodden. யார் அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்? நொறுங்குண்டவர்கள். And we can see that Jesus stopped in the middle of a verse. ஆண்டவர் ஒரு வசனத்தின் நடுப்பகுதியிலே அப்படியே நிறுத்தி விடுகிறார். If you read in Isaiah chapter 61, the first part of the verse is to proclaim the favorable year of the Lord. The second part is the day of vengeance of the Lord. அந்த ஏசாயாவிலே இதே வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தும், தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு அல்ல தேவனுடைய கோபாக்னியின் அந்த காரியத்தை சொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What Jesus was telling is, this time I have come. I've come to proclaim the favorable year of the Lord. ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், இந்த முறை நான் வந்தது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நான் பிரசித்திப்படுத்த. When second time when I come, that is the time of vengeance. நான் இரண்டாவது முறை வரும் பொழுது அது கோபாக்னியின் நாளாக இருக்க போகிறது. So I want to tell you, to everyone sitting here, we are living in the favorable year of the Lord. உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But who will get the favor? யாருக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்க போகிறது? Poor in spirit, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள். Those who agree, Lord, I am a captive. ஆண்டவரே நான் சிறைப்பட்டவன் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள். Lord, I am a blind person. ஆண்டவரே நான் ஒரு குருடன். Lord, I am downtrodden. ஆண்டவரே நான் நொறுங்குண்டவன். If I agree, நான் அதை this is the ஒத்துக்கொண்டால் favorable year of the Lord. இது ஆண்டவருடைய அனுக்கிரக வருஷமா எனக்கு இருக்க But முடியும். if I think that I am somebody, I know something, okay, I will never get the favor of the Lord. ஆனால் நான் ஒரு முக்கியமானவன், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அனுக்கிரக வருஷமா இது இருக்காது. Jesus said, after that he was giving this message in that synagogue. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த செய்தியை அந்த தேவாலயத்தில் அந்த இடத்திலே அவர் சொல்கிறார். He told the example of two people. இரண்டு நபர்களுடைய எடுத்துக்காட்டை அவர் In the time of Elijah, God sent Elijah. There was a big famine, and God did not send him to any person in Israel. He sent him to Zarephath, which is outside Israel. ஆண்டவர் சொல்லும் பொழுது, எலியாவின் நாட்களிலே தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்த பொழுது அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒருவரிடத்திலும் எலியாவை அனுப்பவில்லை, சாரிபாத்தில் இருந்த ஒரு விதவின் இடத்திலே அனுப்பினார். God saw that, as we heard in the morning, that widow's heart,
Here is a heart who is really humble. ஆண்டவர் அந்த விதவையின் இருதயத்தை பார்த்தார். ஒரு தாழ்மையுள்ள இருதயம் அந்த விதவையினிடத்தில் இருப்பதை In the middle of the famine, this widow had plenty of food. அந்த பஞ்சத்தின் நடுவிலே இந்த விதவையின் வீட்டிலே அதிகமான ஆகார திரட்சி இருந்தது. There were many widows in Israel, all of them were starving. இஸ்ரவேல் தேசத்திலே अनेक விதவைகள் இருந்தார்கள், ஆனால் பஞ்சத்திலே இருந்தார்கள். In the time of Elisha, one man came all the way from Syria, miles, many months he walked, came to Israel and got healing from his leprosy. எலிசாவுடைய நாட்களிலே பல மைல்கள் தூரத்திலிருந்து பல நாட்கள் பிரயாணம் செய்து நாகமான் என்ற ஒரு மனிதன் வந்து சுகம் பெற்று சென்றான். But there were many lepers in Israel, they were never healed. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே अनेक குஷ்டரோகிகள் இருந்தார்கள், அவர்களுடைய குஷ்டம் சுகமாகவில்லை. Exactly the same thing happened now also. இந்த நாளிலும் அதே போல்தான் காரியங்கள். God is looking who is humble, who is broken, who is blind. Those people, they will get healing. ஆண்டவர் என்று நொறுங்குண்டவர்கள் யார், குருடர்கள் யார், சிறைப்பட்டவர்கள் யார் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அனுக்கிரக. We read in Matthew chapter 11 verse 5. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். Jesus said, this is the statement he gave to the people who were sent from John the Baptist. யோவானிடத்தில் அனுப்பப்பட்ட சீஷர்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர். Blind receive sight, lame walk, lepers are cleansed, deaf hear, dead are raised, poor have the gospel preached to them. 5ஆம் வசனம், குருடர் பார்வையடைக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. See, when I come to God, when I sit before God's word, I have to say, Lord, I'm blind. Please open my eyes, otherwise I'll never see anything. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வரும்பொழுது நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் குருடன், என்னால் பார்க்க முடியாது, எனக்கு உதவி செய்யும் என்று. Lord, I'm deaf. Only if you open my ears I can hear. ஆண்டவரே நான் செவிடன், நீர் என் காதுகளை திறந்தால் மாத்திரமே நான் கேட்க முடியும். But if I think in my heart, I know all these things. I know quite a lot of God's word. ஆனால் என்னுடைய இருதயத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன், अनेक வார்த்தைகளை நான் வாசித்து அறிந்திருக்கிறேன் நினைத்தால். We can see this verse in John chapter 9, what Jesus said to the Pharisees. பரிசேயர்களிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. Verse 39, he said, for judgment I came to this world, that those who do not see may see, and those who see may become blind. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில். See, the moment I think, I see, I know, I'm somebody senior, I'm somebody great, okay, God will make me blind. நான் எந்த க்ஷணப்பொழுதிலே நான் பார்க்க முடியும், நான் ஒரு அனுபவம் பெற்றவன், நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் நினைத்தால் அந்த க்ஷணப்பொழுதிலே நான் குருடனாய் மாறிவிடுகிறேன். But if I say, Lord, I don't see, I'm blind, then I'm spiritually blind, God will open my eyes. ஆனால் என்னுடைய ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் குருடன், என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்க முடியும். The Pharisees said, are we blind too? பரிசேயர் அவரிடத்திலே கேட்டால், நாங்களும் குருடரா? We are not blind, are we? நாங்கள் குருடர் அல்லவே, நாங்களும் குருடரோ? Jesus said, if you were blind, you would not have any sin, but because you say I see, because of that your sin remains. நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினாலே உங்கள் பாவம் See, this is the trouble with us. இதுதான் நம்முடைய பிரச்சனை. We can say I see, நாம் சொல்ல முடியும் நான் பார்க்கிறேன், and that is the problem, that is the reason why my sin remains. அதனால் தான் என்னுடைய பாவம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. So let's really humble ourselves, say, Lord, I'm a useless person, only if your grace is there I can stand. நாம் தேவனிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே நான் பிரயோஜனம் இல்லாதவன், உம்முடைய கிருபையினாலே மாத்திரமே நான் நிற்கிறேன்.